வணக்கம், வெல்கம் பேக். இன்னைக்கு அதே மாதிரி சம்மர் சீசனோட இன்னொரு முக்கியமான ஃப்ரூட்டோட நான் வந்திருக்கேன். அதாவது பலாப்பழம். நிறைய பேருக்கு பலாப்பழம் வாசனையை பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணும். ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட் மறுபடியும் பழாப்பழத்தை சாப்பிடலாமா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ பழாப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல நிறைய விட்டமின் சி இருக்கு, அதே மாதிரி நிறைய நார்சத்து இருக்கு. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ரூட். ஆனா அது சுகர் ஏற்றுற தன்மையும் பார்த்து அதே அளவுக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ நல்ல பழுத்த பலாப்பழம் அப்படின்னா கண்டிப்பா உங்க சர்க்கரை அளவு அதிகமாகும். 100 கிராம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னாலே உங்க சுகரை தாறுமாறா ஏத்தும். அதனால பலாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நம்ம போர்ஷன் கண்ட்ரோல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் சாப்பிடணும். சாப்பிடவே கூடாதுன்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1ல இருந்து 2 பீஸ் நீங்க எப்பயாவது ஒரு சமயம் எடுத்துக்கலாம். இதே நீங்க பழுக்காத பலாப்பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தாராளமா எடுக்கலாம். அதையுமே ஆனா குவான்டிட்டி நிறைய கிடையாது. பலாக்காய், கொஞ்சம் பழுத்த பலாப்பழம் இந்த மாதிரி இருக்கும் போது அதுல நார் சத்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. அதனால அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ங்கிறது பார்த்தா அதுக்கு நல்லா இருக்கு. அதனால உங்களோட செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிறதுல இருந்து அது கண்டிப்பா தடுக்குது. சோ நேச்சுரலா பாத்தீங்க அப்படின்னா பலாப்பழம் ஒரு அருமையான ஃப்ரூட். சோ நீங்க எப்படி எடுக்கிறீங்கிறது தான் இருக்கு. நான் சொன்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் பாயிண்ட் 1ல இருந்து 2 ஸ்லைஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல எடுக்காதீங்க. கண்டிப்பா வெறும் வயிற்றுல எடுக்காதீங்க. மூணாவது, ஏதாவது ஒரு புரோட்டீன் ரிச் ஃபுட்டோடையோ இல்ல ஏதாவது ஒரு நட்ஸோடையோ அதை சேர்த்து எடுக்கும் போது அது சுகரை பெருசா ஏத்தாது. சோ யாரெல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்க சுகர் ரொம்ப அன்கண்ட்ரோல்டா இருக்குன்னு அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்பைக்ஸ் மாறி மாறி சுகர் வருது அப்படின்னா கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. கூட ஏதாவது கோமார்பிட் கண்டிஷன்ஸ் இருக்கு, கண்ட்ரோலே கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதை அவாய்ட் பண்ணிடணும். ஆனாலும் சுகரை மானிட்டர் பண்ணிட்டு இருங்க. இப்படி பண்ணும்போது நம்ம ஓரளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.